இப்போ நம்ம வந்து இமேஜ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறோம். ஸோ அங்கே என்னென்ன இருக்கும், சேல்ஸ் டீம் இருக்கும், ஹெச்ஆர் டீம் இருக்கும், அக்கௌண்ட் டீம் இருக்கும், ஃபினான்ஸ் டீம் இருக்கும், இன்வென்ட்ரி டீம் இருக்கும், நிறைய டீம்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ஆளாக நான் மேனேஜ் பண்ணணும். நான் இங்கே பார்க்குறது, அங்கே பார்க்குறது, எங்கே பார்க்குறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த கன்ஃபியூஷன் எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கும் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு சாஃப்ட்வேரை நான் போட்டேன்னா நான் உட்காந்த இடத்துல என்னென்ன எங்கெங்கே இருக்குன்னு நான் வந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதுதான் இஆர்பின்னு சொல்லுவாங்க. ஸோ என்டர்பிரினர் ரிசோர்ஸ் பிளானிங். ஸோ இந்த இஆர்பியை நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்னால் ஈஸியாக பார்க்க முடியும். சேல்ஸ் டீமில் எவ்வளோ சேல்ஸ் ஆகியிருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் டீமில் வந்து யார் யார் அன்றைக்கி ப்ரெசென்ட்டாக இருக்காங்க, யார் யார் அன்றைக்கி ஆப்சென்ட்டாக இருக்காங்க, என்ன மாதிரியான ப்ராப்ளம் அங்கே நடந்துகிட்ருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் நான் கண்டுபிடிக்கலாம். அக்கௌண்டிங்கில் இப்போ என்ன ஆர்டர் வந்திருக்கு, அந்த ஆர்டருக்கான பில்லு ஜென்ரேட் ஆகிடுச்சா, இந்த வாட்டி எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு என்னால் உட்காந்த இடத்துல பார்க்க முடியும். இன்வென்ட்ரியில் எவ்வளோ ப்ராடக்ட் வந்து இன்னும் வந்து பேலன்ஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம இன்னும் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே அந்த இஆர்பி சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணோன்னா என்னால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங்னு சொல்லுவாங்க. ஸோ இஆர்பின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் இஆர்பி? ஆல்ரெடி டோல்ட் யூ, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். இட் இஸ் அ சாஃப்ட்வேர் சிஸ்டம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு சாஃப்ட்வேரு. ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து மேனேஜ் பண்ணது, எல்லா விதமான பிஸ்னஸ் ப்ராசஸையும் மேனேஜ் பண்ணது. ஃபினான்ஸாக இருக்கலாம், ஹெச்ஆராக இருக்கலாம், சேல்ஸாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், சப்ளை செயினாக இருக்கலாம், எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இஆர்பி வந்து தேவைப்படுது. ஸோ ஒரு இன்டர்னலாக ஒரு ஆர்கனைசேஷனை ஒழுங்காக ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு இஆர்பின்றது தேவைப்படுது. சிம்பிள் டெஃபினேஷனாக சொல்லணும்னா இஆர்பின்றது ஒரு சாஃப்ட்வேர். இது எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா கம்பெனி வந்து பிளான் அண்ட் மேனேஜ் பண்ண முடியும் ரிசோர்ஸஸை. ஸோ இப்போ வந்து எனக்கு சேல்ஸ் டீமில் இல்லை ஒரு மார்க்கெட்டிங் டீமில் வந்து ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 ப்ராடக்ட் நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் வருதுன்னா எனக்கான ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது, நான் போய் ரா மெட்டீரியல் செஷனில் பார்க்க வேண்டாம். இஆர்பியே உட்காந்து தட்டேன்னா ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, அப்போ இவ்வளோ தூரம் ரா மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னு அதுவே காமிச்சிடும் அவ்வளோ ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோ ரா மெட்டீரியல்ஸை மட்டும் நம்ம வர வச்சு டக்குன்னு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளோட ப்ராடக்ட் எவ்வளோ வந்து இன்னும் விற்காமல் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். வேர் ஹவுஸில் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ தான் செய்யணும், அப்போ இவ்வளோ மட்டும் செஞ்சு அது கூட வச்சு டெலிவரி பண்ணிடலாம். ஸோ கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை பற்றி நம்ம சிஆர்எம்மில் பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட இன்டர்னலில் ஒழுங்காக வேலை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஆர்பி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் இஆர்பின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ். எல்லா விதமான டேட்டாஸும் சென்ட்ரலைஸ்டாக என் கையில் இருக்கும். அண்ட் ரியல் டைம் டேட்டா ஆக்சஸ். இப்போ யாராவது வந்து ஆர்டர் பண்ணால் கூட அது ரிலேட்டடாக ஓகே இப்போ வந்து இவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு, இவ்வளோ ப்ராடக்ட் தான் இருக்குது, நீங்கள் இவ்வளோ ப்ராடக்ட் இன்னும் ரெடி பண்ணணும், இவ்வளோ ப்ராடக்ட் ரெடி பண்ணால் நீங்கள் இவ்வளோ ரா மெட்டீரியல்ஸாக நீங்கள் வாங்கணும், இவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு இவ்வளோ தூரம் காசு செலவாகும், இவ்வளோ தான் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது, இன்னும் இவ்வளோ ரூபா உங்களுக்கு காசு தேவை, இதை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுக்கோங்க, போய் ஆர்டரை கொடுங்க அப்படின்ற வரைக்கும் நம்மளை கைட் பண்ணுறது எல்லாமே இஆர்பி பண்ணிக்கும். ஸோ இதெல்லாமே